ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் மாதம் புது வரவு ஒரு சில பிளான்ஸ் வாங்கியிருக்கேன், அதை ஷேர் பண்ணுறேன். ஹைப்ரிட் வெரைட்டியான செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் அதுதான் கொஞ்சம் கலர்ஸ் வாங்கியிருக்கேங்க. ஸோ ஆல்ரெடி பார்ட்ஸ் வந்து நிறையாவே இருந்தது நம்மக்கிட்ட. வெஜிடபிள்ஸ்லாம் போட்டதெல்லாம் அந்த வெயிலுக்கு எல்லாம் கொஞ்சம் காஞ்சிருச்சு, அறுவடையும் முடிஞ்சுது. ஸோ அதுலேயே இப்போ வச்சிடலாம் அப்படின்ட்டு நிறைய கலர்ஸ் ஆல்ரெடி எல்லோ, பிங்க் அதெல்லாம் இருக்குது. இது ஹைப்ரிட் வெரைட்டி ஒரு 2-3 கலர்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதை மட்டும் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ₹100 தான் வாங்கியிருந்தேங்க. 120 சொன்னாங்க, கடைசியாக ₹100 கொடுத்தாங்க. நியர்பை வெள்ளலூரில் இருக்கிற நர்சரியில் தான் வாங்கினேன், வீட்டுக்கு பக்கத்தில். எப்போ வாங்குற நர்சரி கொஞ்சம் டிஸ்டன்ஸு, ஸோ இங்கேயே நல்லா தான் இருந்தது. சரி, அதனால் நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம் அப்படின்னு இங்கேயே வாங்கியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோவில் நடுவில் வந்து அந்த ரெட்டிஷ் மாதிரி இருக்கும் அந்த வெரைட்டி. ஃப்ளவர் இல்லை, நிறைய மொக்குகள் இருக்குது. இது வந்து பெருசாக மரம் மாதிரிலாம் வராதுங்க, ஒரு சின்ன பிளான்ட் சைஸே தான் வரும். வீக்லி ஒன்ஸ் நம்ம நைட்டாக கிளறி விட்டு டிஏபி கொடுத்தா போதும். ஃப்ளவரிங் பிளான்ட் எல்லாத்துக்குமே நம்ம டிஏபி கொடுக்கணுங்க, அப்போ தான் நம்ம ஃப்ளவர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும். ஏன்னா ஃபுட்டு வெஜிடபிள்ஸு அது மாதிரி போடுறதா இருந்தால் நம்ம டிஏபி ஆட் பண்ண வேண்டாம். ஆனால் ஆர்கானிக் யூஸ் பண்ணுறதுனால மண்புழு உரம், பஞ்சகாவியம் அது மாதிரி மீனம்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது மாதிரி ஃப்ளவரிங் பிளான்ட் நம்ம யூஸ் பண்ணாத இன்டேக் எடுக்காத மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம டிஏபி தாராளமாக கொடுக்கலாம். ஸோ நான் மண்புழு உரம், டிஏபி தான் ஃப்ரீக்வெண்ட்டாக இதுக்கெல்லாம் கொடுக்குறது. ஃப்ளவர் இல்லை சீவிட் கிரானுவல்ஸ் கூட நம்ம கொடுக்கலாம். மேக்ஸிமம் டிஏபி மட்டும் கொடுக்குறக்கு பாருங்கள், நமக்கு ஃப்ளவர்ஸ் நிறையா கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் வைக்கிறனால நான் மண்புழு உரம் மட்டும் நான் கொடுக்குறேன். ஒரு 2 கை எடுத்து போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு அப்போ தண்ணி விட்டோன்னா அப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு பிளான் டல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இதில் ஒரே ஹைலைட்டான விஷயம் என்னென்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளவர் வரும். நாட்டு செம்பருத்தி மாதிரி இருக்காது, நல்லா பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக இருக்கும். இன்னொரு ஹைபிஸ்கஸ் கலர் பார்த்திங்கன்னா நான் வந்து அது மாதிரி பிங்க் மாதிரி வாங்கினேன், லைட் பிங்க் மாதிரி. ரெண்டுமே ஹைப்ரிட் வெரைட்டி தான், நல்லா பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக இருக்கும். இதில் ஃப்ளவர்ஸ் இருக்கும், இங்கே பாருங்கள் நிறையா கலர்ஸ் இருக்குதுங்க. எல்லோ, ஒயிட்டு, ஆரஞ்சு அப்படி நிறையா ஷேட் இருக்குது, பர்பிள் கூட இருக்குது. ஒரு சில கலர்ஸ் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வரும், ஒரு சில ஈவன் பிளாக் க்ரீனில் இருக்குது, அதெல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு வர்றதில்ல, வச்சதில்லை. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஹைபிஸ்கஸ் கொஞ்சம் கலெக்ஷன் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன் கார்டனில். ஸோ இப்போ வந்து ட்ரையலுக்கு வந்து ஹைப்ரிடில் ஒரு 2-3 கலர் மட்டும் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி எனக்கு வீக்லி ஆஃப்னால இன்றைக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வெயிலுக்கு முன்னாடி வச்சிட்டோம்னா பிளான்ட் கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் வைக்கிறது பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 o'clock மாதிரி வைங்க. அப்போ நைட் ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த சன்ரைஸ் இல்லாமல் நிழல்லையே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பிளான்ட்டு வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிடும் நம்ம மண்ணுக்கு. எப்போவுமே பிளான்ட் வாங்கினா நான் சொன்ன மாதிரி ஒரு 3 to 4 days அப்படியே வச்சுருங்க, அதுக்கப்புறம் வைக்க பாருங்கள். நான் 2 daysலேயே இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா டைம் இருக்கும்போது வச்சிடணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மலரா நந்தியாவட்டை. இது ஆல்ரெடி நம்ம கேபிஎஸ் நர்சரியில் வாங்கியிருந்தேன், செகண்ட் டைம் வாங்கினது. இது ஒன்று தான் வாங்கினேன், நல்லா வந்துருச்சு. அது கீழே நிலத்தில் வச்சுருக்கேன். இது வந்து தொட்டியில் வச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பொக்கே ரோஸ், ரெட் ரோஸ் ஒன்றும், அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரோஸ், அது 2 வாங்கியிருக்கேன். அதுவும் பாட்லேயே வைக்கலாம் அப்படின்ட்டு. இது 2 இன்னொரு நாள் தான் வைக்கணுங்க, இப்போ டைம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ ஆட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், அது கூட இதை லிங்க் பண்ணுறேன். இது தாங்க ஒரு 5-6 செடி மட்டும் ஏப்ரலில் வாங்கியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.